நான் வந்து ஜிம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 டேஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த 8 to 9 டேஸில் என்னுடைய வெயிட் லாஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் எனக்கு வெயிட் லாஸ் ஆகிருக்கு. லெட் மீ ஷோ யூ. இப்போது என்னுடைய வெயிட் லாஸ் நீங்கள் பாருங்கள். ஓகே, இது September 6, ஓகேவா? September 6 இதுதான் என்னுடைய வெயிட்டு 107.90. ஓகே, ஐ திங்க் தெரியும்னு நினைக்கிறேன், ஓகேவா? September 6. September 13, அதாவது இன்றைக்கி September 13, ஓகே? அப்போது என்னுடைய வெயிட்டை பாருங்கள், 107.55, ஓகேவா? இதுதான் அதாவது இன்றைக்கி, ஓகே? இன்றைக்கி காலையில் 5:15 நான் எடுத்திருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு வெயிட் வந்து சுத்தமாக குறையல, விச் மீன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக குறைஞ்சிருக்கு. என்னுடைய பாயிண்ட் என்ன தெரியுமா? எனக்கு வெயிட் வந்து ஒரு வாரத்துக்கு 1 kg குறையணும். இதுதான் நான் போட்டிருக்கிற பிளானு. இந்த பிளானை நான் தெளிவாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கேன் பிஃபோர் September 6 வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணதில் இருந்து தான் எனக்கு இந்த வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஸ்டாக்னண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரியான வெயிட்லேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. நாட் ஓன்லி இந்த நம்பர்ஸ், எனக்குமே என் பாடியிலையுமே நான் அதை ஃபீல் பண்ணுறேன். வாரத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு சேஞ்சு என் பாடியில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எவ்ரி கிலோ குறைய அது எனக்கு குறையலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய யங்கர் பிரதர் தான் என்னை வந்து பார்த்துட்டு, நீ வெயிட் லாஸ் பண்ணுற, ஆனால் உன்னுடைய மசில்லாம் ரொம்ப தொங்க ஆரம்பிச்சிருச்சு, ஸோ நீ வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ண ஆரம்பின்னு சொன்னதுனால மட்டும்தான் நான் வந்து ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு 2020 எனக்கு ஒரு தடவை வந்துச்சு. வெயிட் லாஸ் பண்ணேன், மசில்லாம் தொங்கிருச்சு. அதுக்கப்புறம் நான் அப்படியே வெயிட் லாஸை விட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் வெயிட் லாஸை விடலைனாலும் என் மசில்லாம் ரொம்ப தொங்கி என்னுடைய கான்ஃபிடென்ஸும் என்னுடைய ஹாப்பினஸும் போயிடக்கூடாதுங்கிறதுனால மட்டும்தான் நான் வந்து இந்த ஜிம் ஜாயின் பண்ணேன். நான் ஜிம்மை ஜாயின் பண்ணி இந்த 1 வீக்கில் எனக்கு ப்ராக்ரஸ் இல்லாதனால திரும்பவும் என் யங்கர் பிரதர்கிட்டே கேட்டேன். இன்னைக்கு காலையில் தான் கேட்டேன், இப்போ தான் கேட்டேன். அவன் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனர் மேட்ரு ஒன்று சொன்னான். அதை சொல்கிறதுக்கு தான் அந்த வீடியோவை நான் உடனே எடுக்கிறேன். ஓகே, இதை நான் எடிட் பண்ணல, எதுவும் பண்ணலை. இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து மணி வந்து ஒரு 11:30 இருக்குது. இதை நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு 3 மணி இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, அவன் என்ன சொன்னான்னா, ஃபஸ்ட்டு நீ வந்து வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னு நீ சொல்கிற, ஒரு மாதிரி ஸ்டாக்னண்ட் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுற. நீ எத்தனை எக்ஸசைஸ் நீ பண்ணுற அங்கே போய் அப்படின்னு கேட்டான். நான் ஒரு 15லேருந்து 16 ஒர்க் அவுட் பண்ணுறேன்டா அப்படின்னு. ஹீ காட் ஷாக்ட். பயங்கரமாக ஷாக் ஆகிட்டான். ஏன் அவன் ஷாக் ஆகிறான்னா, ஹீஸ் வெரி கமிட்டட் டு த ஜிம் ஃபார் பாஸ்ட் 1 year. ஓகே, 1 year. அதனால் அவன் வந்து ஹீ நோஸ் அபவுட் த ஜிம் அண்ட் ஹீ நோஸ் ஹவு டு ஒர்க் அவுட் அண்ட் ஆல் த திங்ஸ். அதனால் வந்து பயங்கர ஷாக் ஆகி வந்து கேட்குறான், 15-16 ஒர்க் அவுட்லாம் நீ பண்ணவே கூடாது, ஃபஸ்ட் நீ என்னென்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணுற சொல்லு அப்படின்னா. தென் ஐ ஸ்டார்டட் வித் எலிப்டிக்கல் ஒர்க் அவுட், அதாவது ஒரு கார்டியோ ஒர்க் அவுட். ஸோ அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்டா. அதுக்கப்புறம் என்னுடைய லெக் ஒர்க் அவுட் ஒரு 3-4 ஒர்க் அவுட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னுடைய சைடு ஹிப்புக்கு ஒன்று பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் வந்து கோரு, அதுக்கப்புறம் செஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஷோல்டரு அப்படின்னு நான் சொல்லி இவ்வளோ நான் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவன் கண்ணு விரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இவ்வளோ ஒர்க் அவுட் நீ பண்ணக்கூடாது, இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணால் உனக்கு வெயிட் லாஸ் நடக்காது, ஃபேட் லாஸ் தான் மசில் லாஸ் தான் உனக்கு நடக்கும், இவ்வளோ ஒர்க் அவுட் நீ பண்ணவே கூடாது அப்படின்னா. என்னடா சொல்கிற, இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணக்கூடாதுன்னா எல்லாரும் அதானே பண்ணுறாங்க? இல்லை எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனால் நீ நல்லா பார்த்தன்னா ஒரு பர்டிகுலர் ஒர்க் அவுட்ஸை மட்டும் அவங்க டெய்லி பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான ஒர்க் அவுட்ஸ், ஒவ்வொரு விதமான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் என்னென்னா, ஒரு நாளும் அவங்க ஒரு பாடி பார்ட்ஸ் அவங்க எடுத்துப்பாங்க. ஒரு நாள் லெக் டேன்னு எடுத்துப்பாங்க, ஒரு நாள் செஸ்ட் டேன்னு எடுத்துப்பாங்க, ஒரு நாள் ஆர்ம்ஸ் டே, ஒரு நாள் ஷோல்டர் டேன்னு இந்த மாதிரி பிரிச்சுப்பாங்க. இப்படி பிரித்து பண்ணும்போது உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அந்தந்த மசிலுக்கு நீ கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறமா அந்த மசில் அடுத்த நாள் நீ அந்த மசிலை நீ கான்சென்ட்ரேட்டே பண்ண தேவையில்லை. ஓகே, அந்த மசிலுக்கு நீ ஒரு ரெஸ்ட்டு கொடுப்ப. அந்த ரெஸ்ட்டு, அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து எல்லாமே அந்த மசிலுக்கு 1 நாளோ 2 நாளோ மட்டும்தான் தேவை. நீ டெய்லி அந்த மசிலை போட்டு நீ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க. அதாவது நீ ஒரு துணியை நீ துவைக்கிற அப்படின்னா, அந்த துணியை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க டெய்லி அப்படின்னா, ஒரு துணியை நம்ம எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை துவைப்போம்? ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை, 4 நாளைக்கு ஒரு தடவை. நீ அதே துணியை நீ டெய்லி அடித்து துவைச்சன்னா அது என்ன ஆகும்? பழசாகும். இன்னும் நீ டெய்லி அடித்து துவைச்சனா கிழிஞ்சிரும். அந்த மாதிரி தான் உன் மசில் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு நீ கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது எதில் அப்படின்னா, உன்னுடைய வெயிட் லாஸில் கான்சென்ட்ரேட் பண்ணு. நீ இவ்வளோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறியே, நீ இதுக்கு முன்னாடி நீ வீட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தே அந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் நீ ஜிம்முக்கு போய் பண்ணுறியான்னு ஒரு வார்த்தை கேட்டான். அங்கே தான் நான் வந்து ஆஃப் ஆனேன். என்னென்னா, அதை நான் எதுவுமே அங்கே போய் பண்ணலை. என்னுடைய ஜிம்மில் ட்ரெட்மில் இருக்குது, ஆனால் நான் நடக்காமல் நான் வந்து எலிப்டிக்கல் ஒர்க் அவுட் பண்ணுறேன்.
ஜஸ்ட் பிகாஸ் எலிப்டிக்கல் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் த வாக்கிங் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுனால நான் அதை பண்ணுறேன். ஆக்சுவலி அது உண்மை. ஆனால் நான் வாக்கிங்கை விட்டுருக்கவும் கூடாது. நான் வாக்கிங்கும் பண்ணியிருக்கணும், எலிப்டிக்கலும் பண்ணியிருக்கணும். நான் எலிப்டிக்கல் 10 நிமிஷம் தான் பண்ணுறேன், ஹிட் டைப்பில் தான் பண்ணுறேன். ஆனால் வாக்கிங் நான் 45 மினிட்ஸ் நான் இங்கே பண்ணிக்கிட்டு இருந்தேன் டெய்லி. இதை நான் அப்படியே அப்ரப்டாக ஒரே நாளில் விட்டுட்டு நான் வந்து எலிப்டிக்கல் பண்ண ஆரம்பித்தேன் ஜிம் ஜாயின் பண்ண உடனே. இது நான் பண்ண ஃபஸ்ட்டு தப்பு. ரெண்டாவது, என்னுடைய புஷ்அப்பு, என்னுடைய பைசைக்கிள் க்ரன்ச்சஸ்ஸு, என்னுடைய மவுண்டன் கிளைம்பர்ஸு, பிளாங்க்கு, ஸ்குவாட்ஸுன்னு எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன். ஏர் ஸ்குவாட்ஸ் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அட் த சேம் டைம் நான் இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் ஏர் ஸ்குவாட்ஸும் பண்ணும்போது இட் கிவ்ஸ் மீ மோர் எஃபெக்டிவ். பட் அங்கே போய் நான் வந்து ஸ்குவாட்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அது அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. பிகாஸ் நான் மசில் ஒர்க் அவுட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் திடீர்னு கார்டியோ பண்ணும்போது இட்ஸ் நாட் ஸோ எஃபெக்டிவ். அதனால் ஃபஸ்ட்டு அவன் என்ன சொன்னான்னா, நீ என்னெல்லாம் முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தியோ அதையே நீ ரெகுலராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீ ஜிம்முக்கு போ. ஃபஸ்ட்டு காலையில் 5:30 நீ ஜிம்முக்கு போகிறியா, 5:30 ஜிம்முக்கு போகாத, 5:30 மாடிக்கு போ, ஒர்க் அவுட் பண்ணு. அதாவது வாக்கிங் போக ஆரம்பி. 5:30 மாடிக்கு போய் வாக்கிங் போக ஆரம்பி. 6:15 வரைக்கும் எப்போவுமே நீ வந்து வாக்கிங் போவ. அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் பிராணாயாமம் எடுப்ப. அதுக்கப்புறமா நீ வந்து மவுண்டன் கிளைம்பர்ஸ் பண்ணுவ, வேறு என்ன இருப்ப, க்ளூட் பிரிட்ஜ் பண்ணுவ. அதுக்கப்புறம் பைசைக்கிள் க்ரன்ச்சஸ், ஸ்குவாட்ஸு, அதுக்கப்புறம் ஜம்பிங் ஜாக்ஸு, இவ்வளோ கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் நீ பண்ணியிருக்க. உன் உடம்பை அப்ரப்டாக நீ கட் பண்ணி அடுத்த நாள்லேருந்து ஃபுல்லும் நீ மசில் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உன் மசில் திணறும். ரெண்டாவது, உன் கார்டியோ கண்ட்ரோல் எல்லாமே இழந்துடும் உன்னுடைய பாடி. அப்போ மூணாவது, உன்னுடைய ஃபேட்டு, உன்னுடைய மசில் எல்லாமே திணற ஆரம்பிச்சிடும். ஏன்னா நேற்று வரைக்கும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி வேறு என்னமோ ஒன்று பண்ணுறான்னு அது அடாப்ட் ஆகிறதுக்கே கஷ்டப்படும். அது அடாப்ட் ஆனால் கூட நீ இவ்வளோ எக்ஸசைஸ், இவ்வளோ வெயிட்டு நீ வந்து ஜிம்முக்கு போய் நீ எடுத்தோடனே நீ பண்ணும்போது உன்னுடைய வெயிட்டே 107 கிலோ கிட்ட நீ இருக்க. இது போக நீ வந்து வெயிட் ட்ரைனிங் நீ அதெல்லாம் பண்ண அப்படின்னா உன் மசில் வந்து கிட்டத்தட்ட ஜாம் ஆயிரும். ஜாம் ஆகி திக்கு தசை தெரியாமல் அது வந்து போங்கடா என்னை ஆளை விட்டால் போதுன்ட்டான்ட்டு அது தன்னுடைய ஹோப்பையும் தன்னுடைய எனர்ஜியும் எல்லாத்தையும் லூஸ் பண்ணி மசில் திரும்பவும் ரொம்ப தொங்க ஆரம்பிச்சிடும். நீ போய் எந்த விதமான பிரயோஜனம், நீ ஜிம்முக்கு போய் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்ட்டான். ஸோ உனக்கு மசில் லாஸு ரொம்ப ஏற்படுத்திக்கிட்டு இருக்க நீ. அதனால் நீ மசில் லாஸை ஏற்படுத்துகிறத விட்டுட்டு வெயிட் லாஸை ஏற்படுத்து. வெயிட் லாஸ் ஆகும்போது சைமல்டேனியஸாக ஒரு நாளைக்கு ஒரு பார்ட் ஆஃப் த பாடியில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. மண்டே லெக் ஒர்க் அவுட் எடுத்துக்கோ, டியூஸ்டே கோர் ஒர்க் அவுட்ஸ் எடுத்துக்கோ, தேர்ஸ்டே ஷோல்டர் எடுத்துக்கோ, வெனஸ்டே இந்த மாதிரி செஸ்ட் எடுத்துக்கோ. இந்த மாதிரி நீ பிரித்து எடுத்துக்கோ. எடுத்துகிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக கேப் விடு அப்படின்னு அவன் ரொம்ப தெளிவான ஒரு டைம் டேபிள் எனக்கு கொடுத்தான். இவ்வளோ இருக்கா நான் ஜிம்முக்கு போகணுன்னா? நான் நினச்சேன் ஒரு 800 ரூபாயை பே பண்ணுறோம், மந்த்லி 800 ருபீஸு பே பண்ணுறோம், நம்ம மட்டும் ஜிம் போகிறோம், 2 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டெய்லி. இதை கேட்டு தான் இன்னும் ஷாக் ஆனா. நீ 2லேருந்து 2.5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுற. இந்த ஒர்க் அவுட் டைம் வந்து ரொம்ப அதிகம். இவ்வளோ அதிகமாக உன் உடம்பை போட்டு துவைச்ச அப்படின்னா நீ வந்து வெஜிடேரியனாகவும் இருக்க. ஸோ நீ வந்து உனக்கு எனஃப் ப்ரோட்டீனும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு கிடைக்காது. நீ ப்ரோட்டீன் பவுடரும் எடுக்கலை. அதனால் நீ டு த கோர் உன்னுடைய மசிலை வந்து நீ டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க. இது என்றைக்குனாலும் பெரிய பிரச்சனையில் போய் முடியும். 2 பிரச்சனை நடக்கும். ஒன்று, உன் மசில் டியர் ஆகும், இல்லையா உன் மசில் டயர்டாகி லூஸ் ஆயிரும். டியரான மசிலும் பிரச்சனை, லூஸான மசில் ரொம்ப ரொம்ப பிரச்சனை. நீ எதுக்கு போனியோ உன் டார்கெட்டை உன்னால் அங்கே அச்சீவ் பண்ணவும் முடியாது. ரெண்டாவது, மசில் லூஸ் ஆகிறதுங்கிறத விட ஃபேட் லாஸ் ஆகவே ஆகாது. ஆகும், பட் இட் வில் டேக் மோர் டைம். நீ வந்து ஒரு வாரத்தில் 1 kg நீ பிளான் பண்ணுறனா 2 வாரம் 2.5 வாரத்தில் 1 kg நீ குறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது நீ வந்து ஜிம்முக்கு போகிறதுல. அதனால் ஒரு சின்ன கேப் எடுத்து, கேப்னால் ரொம்ப பெரிய கேப் இல்லை. இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன். நாளைக்கு சாட்டர்டே. ஸோ நாளைக்கும் நான் ஃபாஸ்டிங், அதாவது இன்றைக்கி ஈவினிங் 4:30லேருந்து நாளைக்கு ஈவினிங் 4:30 வரைக்கும் நான் ஃபாஸ்டிங். ஸோ இந்த ஃபாஸ்டிங் டயத்தில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் டோபமைன் டீடாக்ஸும் இருப்பேன். லைக் ஃபோன், ஐபேட், சிஸ்டம் எதையுமே பார்க்க மாட்டேன். ஈவன் டிவி கூட பார்க்க மாட்டேன். எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு சாங் கேட்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ நீ என்ன பண்ணு, இது வந்து ரொம்ப ப்ரிஷியஸ் டைம். சாப்பிட்றதில்ல, ஓகே ஃபைன், பட் அட் த சேம் டைம் நீ இதுவும் பார்க்குறதில்லங்கிறதால யூ ஹேவ் மோர் டைம். நீ ரொம்ப போர் அடிக்கும். அதனால் நீ ஒரு நல்ல நோட் புக் எடுத்து எழுத ஆரம்பிச்சிரு. எந்தெந்த டே என்னென்ன பண்ணணும். ஓகே, கார்டியோவில் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணு. வெயிட் ட்ரைனிங்கை 2வது கான்சென்ட்ரேட் பண்ணு. டோன்ட் டேக் த வெயிட் ட்ரைனிங் அஸ் அ ப்ரைமரி ஒர்க் அவுட். ஓகே, அது செகண்டரியாக வச்சுக்கோ, கார்டியோவை ப்ரைமரியாக வச்சுக்கோ அப்படின்னு அவன் சொன்னதுனால இனிமே நான் வந்து
நான் உடனே இந்த முடிவு எடுக்கலைங்க. நான் ரொம்ப அவன் சொன்னதுக்கப்புறம் நான் உட்காந்து யோசிச்சு தான் நான் அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் வந்து பெரிய தப்பு பண்ணது என் உடம்பு லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பயந்துட்டேன். அந்த பயத்தினால நான் நிறையா தப்பு பண்ணிட்டேன். இனிமேல் கொஞ்சம் நிதானமாக இருந்து ஃபஸ்ட்டு நான் எங்கே விட்டனோ அந்த விட்ட இடத்துலேருந்து நான் திரும்ப பிடிக்கணும். என்னுடைய வாக்கிங், என்னுடைய மவுண்டன் கிளைம்பர்ஸ், பைசைக்கிள் க்ரன்ச்சஸ், க்ளூட் பிரிட்ஜு, ஸ்குவாட்ஸு, வேறு என்ன ஜம்பிங் ஜாக்ஸ், இது எல்லாத்தையுமே நான் திரும்ப பண்ண போகிறேன். பண்ணாமல் நான் இருக்கவே போகிறதில்ல. இதெல்லாம் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் ஜிம்முக்கு போய் மேபி ஜிம்முக்கு ஈவினிங் போவேன். இல்லைன்னா மார்னிங்கே இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜிம்முக்கு போய் என்ன ஒர்க் அவுட் அன்றைக்கி அந்த பாடி பார்ட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் பண்ண போகிறேன். அன்றைக்கி லெக் டேவா லெக் மட்டும் பண்ண போகிறேன், செஸ்ட் டேவா செஸ்ட்டு மட்டும் பண்ண போகிறேன். இதைத்தான் நான் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்க போகிறேன். ஸோ கார்டியோவில் எனக்கு வெயிட்டும் குறைய போகுது. அட் த சேம் டைம் இந்த பக்கம் நான் என்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணி நான் என்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணால் என்னுடைய மசில்லாம் லாஸ் ஆகாமல், என்னுடைய ஸ்கின்னெல்லாம் லூஸ் ஆகாமல் எப்படி ஸ்டிஃபாக நிற்குமோ அந்தந்த ஒர்க் அவுட்ஸ் அந்தந்த பாடி பார்ட்டுக்கு தேவையானதை பண்ணிவிட்டு ப்ரோட்டீனும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மேபி நான் ப்ரோட்டீன் பவுடர் வாங்க தான் போகிறேன்னு நினைக்கிறேன். நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன் வாங்கியிருக்கணும். பட் நான் இன்னும் ஆர்டர் பண்ணலை. ஐ வாஸ் திங்கிங் அண்ட் ஐ வாஸ் சர்ச்சிங். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது தெரிஞ்சால், நல்ல ப்ரோட்டீன் பவுடர்ஸ் எதாவது, வே ப்ரோட்டீன் பவுடர்ஸ் நல்லதாக எதாவது தெரிஞ்சால். ஸோ அது நான் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். எஸ், இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நான் சொல்லிட்டேன். நான் பண்ண தப்பை தயவு செஞ்சு யாராவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்கள். அப்படி நினச்சி யாராவது பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணுங்கள். நான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறது ஒரு கன்ஃபெஷன் மாதிரின்னு கூட வச்சுக்கோங்களேன். நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது, அவ்வளோதான்.